இல்ல குழந்தையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை உனக்கு சொல்வதற்காக உன் அப்பன் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்று கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் நின்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நீ அதனை கேட்க தாமதிப்பதனால் அப்பனிற்கு கால் வலித்து நின்று கொண்டு இருக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளையிடம் இதனை சொன்னால் மட்டுமே எனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் தங்கமே, உனக்கு மன நிம்மதி இல்லை என்று நீ கேட்டுக்கொண்டு இருந்த நேரத்தில் அப்பன் இந்த விஷயத்தை சொன்னால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். இந்த அப்பன் எனக்கும் மன நிம்மதி கிடைக்கும். என் தங்கமே, மனதுக்குள் எந்த விஷயத்தை நினைத்து நீ இப்பொழுது குழம்பி தவிக்கின்றாயோ அந்த விஷயத்தை பற்றிதான் அப்பனோடு பேச வந்திருக்கிறேன். என் தங்கமே, மனதளவில் நீ இந்த அப்பனிடத்தில் சூழ்நிலையினை என்னை நீ கைவிட்டு விடாதே. உன் குழந்தையான எனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பதிலை நீ தந்தே ஆக வேண்டும் என்று கேட்கின்றாய். என் தங்கமே, காலம் முழுவதும் நீ என்னை சரணாகதி அடைந்தாலும் என் முன்னாலே உனக்கு ஒரு அவமானம் நடக்கிறது என்றால் அந்த அவமானத்தை பார்த்து கொண்டு நான் எப்படி இருப்பேன் என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, அவர்களுக்கான எல்லா செயல்களையும் நான் என்றோ தொடங்கிவிட்டேன். அவர்களுக்கு செய்ய வேண்டியவை எல்லாவற்றையுமே நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளை, நான் அவர்களுக்கு எந்த விதத்தில் தண்டனை கொடுத்தாலும் அவர்கள் உன் காலடியில் வந்து விழுவார்கள். அந்த விதத்தில் தண்டனை கொடுக்க நான் என்றோ துணிந்து விட்டேன். என் தங்கமே, அதனால் நீ மனவேதனை அடைய வேண்டாம். உனக்குள் கஷ்டங்கள் எதுவும் வேண்டாம். என்னுடைய பிள்ளையாக நான் இத்தனை நாளும் உன்னை வளர்த்து இருக்கிறேன். உன்னை காயப்படுத்தி விட்ட என் முன்னால் வந்து நின்று வேண்டி நின்றார்கள். அவர்கள் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நான் அவர்களுக்கு கொடுக்கப் போவது நல்ல ஒரு பாடத்தை தான். என் தங்கமே, நான் கொடுக்கப் போகின்ற பாடம் இனி வாழ்க்கையிலே ஒரு பக்கம் திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு மிக அதிகமான காயத்தை கொடுத்தும் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்தும் திருந்த முடியாமல் சென்றவர்கள் இனிமேல் வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக படப்போகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நீ மன வருந்துகின்ற அளவிற்கு தான் இருக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ அப்பன் இத்தனை கஷ்டத்தையும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு தான் அவர்களுக்கு வேதனையை அனுபவிக்கப் போகின்றார்கள். எத்தனைதான் நாமும் வாய்ப்பினை கொடுத்து பார்ப்பது, மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டிருப்பதும், செய்த தவறுகள் ஒரு நாளும் வருத்தப்படாமல் இருப்பதும் இவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை அல்லவா எனக்கு உணர்த்துகின்றது. இதனால் இவர்களினுடைய இந்த செயல்களை எல்லாம் ஒருபோதும் அப்பன் மன்னிக்க மாட்டேன். என் தங்கமே, நான் மன்னிக்க வரை நீ அவர்களுடைய தவறுகளை மன்னிக்க கூடாது. மீண்டும் வந்து பேசுகின்றார்கள் என்பதற்காக அவர்களிடத்தில் சென்று பேச நினைக்காதே. மனதுக்குள் நல்ல எண்ணங்கள் இல்லாத மனிதர்கள் எப்பொழுதும் திருந்துவது நடித்தாலும் அவர்கள் மனதுக்குள் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நடிப்பது என்பது இங்கு எல்லோருக்குமே சகஜமான விஷயமாக மாறிவிட்டது. நம் நடிப்பதனால் மற்றவர்கள் நம்மை நம்பி விடுவார்கள் என்று ஒரு முறை நினைத்தால் பரவாயில்லை. எல்லா முறையும் இப்படியே நினைத்து கொண்டு மற்றவர்கள் முன்னால் நடித்து கொண்டிருந்தால் அதனை அவமானமும் அசிங்கமும் யாருக்கு என்பதை அவர்களுக்கு புரியவே இல்லை. என் குழந்தை, நீ நினைத்து கொள்கின்றாய் இவர்கள் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள் என்று. உண்மையில் விஷயம் அது கிடையாது. தன்னைத்தானே அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தன்னைத்தானே அவர்கள் அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அதனால் அதை நினைத்து நீ வருந்தாதே. என் தங்கமே, உனக்கு இருக்கின்ற மிக பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? நம் பின்னால் நின்று கொண்டு நம்மை புறம் பேசுகின்றவர்கள் நம்மோடு இருக்கின்றவர்களே என்று என் பிள்ளை நீ அதிகமாக வருந்தக்கூடாது. மாறாக நீ அதனை எப்படி நினைக்க வேண்டும் தெரியுமா? உன் முகத்துக்கு நேராக நின்று பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் உன் முகத்திற்கு பின்னால் நின்று பேசுகிறார்கள். அதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உண்மையானவர், தைரியசாலியானவர். யார் ஒருவர் தவறு செய்தாலும் அவர் முன்னால் முகத்தில் நேராக நின்று இதனை செய்து அவரை கேட்டு விடுவார்கள். அப்படி இல்லாமல் இது போன்று நடந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உன் முன்னால் நின்று எந்த ஒரு விஷயத்தையும் பேசிவிட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவர்களுக்கு வேடிக்கையாக இருந்திருக்கலாம். நீ அடைந்த துன்பங்கள் எல்லாம் பார்த்து அன்று அவர்கள் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். காலம் மாறும், காட்சிகள் மாறும், சூழ்நிலைகளும் மாறும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது இப்பொழுது மாறப்போகின்றது. இந்த மாற்றத்தினால் அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்கள் ஏராளம். உனக்கு எதற்கு இது போன்ற செய்தோம் என்று நினைத்து நினைத்து வருந்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் எல்லா கெட்ட விஷயங்களும் நடக்கத் தொடங்கப் போகின்றது. நமக்கு நிச்சயமாக ஒரு நாள் உதவிக்கு என்று யாருமே தேவைப்படுவார்கள் என்று நினைக்காமல் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் காயப்படுத்தலாம். மீண்டும் நமக்கு தேவை என்றால் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு அவர்கள் மனதை மாற்றி விடலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் மற்றவர்களை அத்தனை சுலபமாக எடை போட்டு விட்டார்கள். என் தங்கமே, உன்னுடைய அந்த வரிசையை சேர்த்து விட்டார்கள். இனிமேலாவது என் குழந்தை யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை. இப்பொழுது நீ அடைந்த கஷ்டங்கள் இனி உனக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் செய்த வினைக்கு பலன்களை அவர்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்களை கண்கூடாக அல்லவா காணப்போகின்றாய். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே ஒருவர் செய்த பாவத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கண் முன்னே நிகழும். அதை கண்டு உன்னுடைய மனது மகிழும். என் பிள்ளை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. யார் உன்னை வேதனைப்படுத்தியது, யார் உன்னை இந்த வாழ்க்கையில் அழ வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னை ஒருபோதும் தீண்டக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருக்கப் போகின்றார்கள். தெய்வத்தினுடைய துணை கொண்ட பிள்ளை என்று உணராமல் ஆட்டம் ஆடிக்கொண்டு இருந்தார்கள். எல்லா ஆட்டத்திற்கும் நாம் இப்பொழுது முடிவு கட்டப் போகின்றோம். ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆட துணிந்து விட்டார்கள். நம் தெய்வத்திற்கு முன் நின்று செய்கின்றோம். அதனால் தெய்வம் நன்மை ஆசீர்வதிக்கும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் தன்னுடைய மனதில் எப்பொழுதும் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே இருக்கின்றது. பொறாமை எண்ணங்களை தானே இருக்கின்றது. வயதில் முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய பக்குவம் கூட நமக்கு இல்லாமல் இருக்கின்றது என்பதை இன்னும் புரியவில்லை. தன்னிடத்தில் இருக்கின்ற தவறுகள் யார் ஒருவருக்கு தெரிகின்றதோ அவனால் மட்டுமே தெய்வத்திடம் இருந்து அன்பை பெற முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தெய்வங்கள் ஒரு நாளும் உன்னை கைவிடாது. அதற்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, இது போன்ற செயல்களை எல்லாம் அங்கே செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தண்டனை கிடைக்கப் போகின்றது என்று தெரிந்த பிறகும் கூட மேலும் மேலும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்றுதான் துணிகின்றார்கள். என் குழந்தை, இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக மட்டுமல்லாமல் முன்னெச்சரிக்கையாகவும் மட்டுமல்லாமல் எப்பொழுதும் சிறு அடி தள்ளியே நிற்க பழகி கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் என்ன பேசுகின்றோம் என்பதில் என் பிள்ளை நீ எப்பொழுதும் மிக அதிகமாக கவனத்தோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று உனக்கு வருமா என்று சந்தேகப்பட்ட காலங்கள் எல்லாம் சென்று நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று உனக்கு வரும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை வீண் போய் விடாது என்று ஒரு நாள் நினைக்காதே. உனக்கான வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு உன்னுடைய அப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்பான் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் எண்ணி வருந்தாதே. நடத்தியது எல்லாம் நல்லதுக்கே என்பதை மட்டும் நீ சொல்ல வேண்டும் என்று நினைத்து மட்டும் நீ செயல்பட வேண்டும். என்ன நடக்கப் போகிறது, நீ இன்று என்ன செய்கின்றாயோ அதை பொறுத்து தானே ஆகவே அமையும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் என்றுமே மற்றவர்களுடைய தலையீடு இருக்காது. யாரும் உன் வாழ்க்கையும் அழிக்கவும் முடியாது.
அதனால் என் குழந்தை துரோகத்தை கண்டு துவண்டாமல் எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற சந்தோஷத்தில் நீ இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.